வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு புத்தர் கதை சொல்லவா? ஒரு சமயம் புத்தர் தன்னோட சீடரோட ஒரு பயணம் போறாங்க. அவங்க 2 பேரும் பிரம்மச்சரிய சபதம் எடுக்கிறாங்க. அதாவது திருமணம் செஞ்சுக்க மாட்டோம்னும் பெண் நண்பர்கள் வச்சுக்க மாட்டோம்னு சபதம் எடுக்கிறாங்க. பெண்கள்கிட்ட பேசக்கூட கூடாதுன்னு முடிவு பண்றாங்க. இதுதான் கடவுளை அடையிற பாதை, நம்ம அறிவொளியில கவனம் செலுத்துவோம் அப்படின்னு தங்களுக்கு என்ன கட்டுப்பாடு வச்சுக்கிறாங்க. ஒரு நாள் 2 பேரும் நிறைய விலங்குகளும் பறவைகளும் இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டு வழியா ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க. போற வழி நெடுக புத்தர் வாழ்க்கையோட நோக்கத்தை பத்தியும் அதோட அர்த்தத்தை பத்தியும் சீடர்கிட்ட விளக்கிக்கிட்டே வராங்க. அப்ப நடுவுல ஒரு ஆத்த கடக்க வேண்டி இருந்துச்சு. அந்த ஆத்துல தண்ணி வேகமா போயிட்டு இருந்துச்சு. புத்தருக்கும் சீடருக்கும் நல்ல நீச்சல் தெரியும் அப்படிங்கிறதால நீந்தியே ஆத்த கடந்துடுவோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அவங்க நீந்த தண்ணிக்குள்ள குதிக்க போகும்போது ஒரு இளம் வயசு பொண்ணு, எனக்கும் ஆத்த கடக்கணும், உதவி செய்றீங்களா அப்படின்னு கேக்குது. புத்தர் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பொண்ணை தோல்ல சுமந்துக்கிட்டு நீந்தி ஆத்த கடந்து வந்துடுறாங்க. அந்த பொண்ணும் புத்தருக்கு நன்றி சொல்லிட்டு போயிடுறாங்க. 2 பேரும் மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுவுமே பேசல, அமைதியா கிராமத்துக்கு வந்து சேர்றாங்க. அன்னைக்கு நடைப்பயணத்தை முடிச்சுக்கிட்டு ஓய்வெடுக்க உட்கார்றாங்க. அப்ப சீடர் புத்தரை பார்த்து, உங்களை தொந்தரவு செய்யணும்னு நினைக்கல, ஆனா ரொம்ப நேரமா என் மண்டைக்குள்ள ஒரு கேள்வி ஓடிட்டே இருக்கு, அதை கேட்டுறேன் அப்படின்னு அந்த கேள்வியை கேட்குறாரு. நீங்க அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்தது நம்ம எடுத்துக்கிட்ட சபதத்துக்கு எதிரானது இல்லையா அப்படின்னு புத்தரை பார்த்து கேட்குறாரு. புத்தர் அதுக்கு, நான் சக மனிதனுக்கு உதவி செய்கிறதா நினச்சிதான் அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து ஆற்றங்கரையிலேயே இறக்கி விட்டுட்டு வந்துட்டேன். நீங்கள் தான் அந்த பொண்ணை இவ்வளவு தூரம் மண்டைக்குள்ளே சுமந்துட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் பண்ணது தான் சபதத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறாங்க. சீடர் அதை உணர்ந்துடுறாங்க. நமது செயலால் ஏற்படும் சுமையை விட நமது எண்ணங்களால் ஏற்படும் சுமைதான் நமக்கு அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. எண்ணங்களை நேர்மறையாகவும் தெளிவாகவும் வளர்த்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். தேவையில்லாத எண்ணங்களை தவிர்ப்பதன் மூலம் மன நிம்மதியையும் வாழ்வின் நோக்கத்தையும் அடைய முடியும். வாழ்க வளமுடன். நன்றி.